ஹாய் அர்மீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே மாஃபியா கிங் பார்ட் 7 பார்க்க போகிறோம். பார்ட் 6 கேட்காதீங்க, கேட்டிருந்து இந்த பார்ட் கேளுங்க. இதில் கொஞ்சம் ஹாட்டாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஹெட்ஃபோன் மஸ்ட். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அப்போ தான் எனக்கும் ஸ்டோரி போட கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ப்ளீஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். ஜிமின் செம்ம ஸ்பீடில் கார் ட்ரைவ் பண்ணுறாரு. ஜிமின் ஸ்லோவாக போடா. ஏய் ஸ்லோவாக போ. ஆ ஜிமின். இப்போ சிக்னல் வருது, அங்கேருந்து யூடர்ன் பண்ணி அப்படியே ஷார்ட்கட்டில் போயிடுறாரு. அந்த காரை டைவெர்ட் பண்ணிடுறாரு. இப்போ காரை ஸ்லோ பண்ணிட்டு அந்த கார் பின்னாடி வருதான்னு திரும்பி பார்க்குறாரு. வரல. எவன் தெரில, மார்னிங் பார்க்கணும். ஏ ஒயன், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு எதுவும் இல்லை, உனக்கு தான் எதுவும் ஆயிடுச்சு. ஏன்டா இவ்வளோ ஸ்பீடில் வந்த? ஏய் சாரிடி. போடா. கொஞ்ச நேரத்தில் என் உயிரே போயிடுச்சு தெரியுமா? ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணியிருப்ப? அதான் எதுவும் ஆகலல்ல. ஏ ஜிமின் ப்ளீஸ், இனிமேல் இவ்வளோ ஸ்பீடில் போகாத. ஓகே. இப்போ 20 மினிட்ஸில் 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஒயன், நீ உள்ளே போ, நான் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஜிமின். நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ரூம் போகிறீங்க. ஷாப்பிங் பேக்லாம் அப்படியே பெட்டில் போட்டு டவல் எடுத்துகிட்டு வாஷ்ரூம் போயிடுறீங்க. கீழே ஜிமின் ஜானுக்கு கால் பண்ணி அந்த காரோட இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிகிட்ருக்கான். ஜான், நாளைக்கு மார்னிங் இவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஓகேண்ணா. சரி, ஒயன் தனியார்ப்பா, நான் உள்ளே போகிறேன். ஜிமின் காலை கட் பண்ணிட்டு உள்ளே வர்றாரு. ஒயன். ஜிமின், நான் வாஷ்ரூமில் இருக்கேன். ஓகே சரி, நான் கீழே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். ஜிமின் டவல் எடுத்துகிட்டு கீழே போயிடுறாரு. நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வாஷ்ரூம் வந்து வெளியே வரீங்க. நீங்கள் வந்து ஒரு ஹாட்டான நைட் ட்ரெஸ் தான் போட்டிருப்பீங்க. உங்களுக்கு எது மாதிரி பிடிக்குமோ அது மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பெட்டில் குப்பர் அடித்து படுக்கிறீங்க. அப்பா, இப்போ தான் நல்லாயிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேகசின் படிக்கிற ஹேபிட் இருக்கும். ஒரு 2-3 புக்ஸ் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. எந்த புக் பார்க்கலாம்? இதை எடுத்துக்கலாம். சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்தேன், அது எந்த பேக்கில் இருக்குன்னு தெரியலையே. எங்கே இருக்குது? இதோ இருக்குது. நீங்கள் ஒரு டார்க் சாக்லேட் எடுத்துகிட்டு அந்த புக்கை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின் உள்ளே வர்றாரு. அவர் எப்படி இருப்பார்னா டவல் மட்டும்தான் கட்டியிருப்பார். அப்படியே வந்து பெட்டில் ஸ்ட்ரைட்டாக உங்களை பார்த்த மாதிரி க்ளோஸாக படுக்கிறாரு. நீங்கள் க்யூட்டாக சாக்லேட் சாப்பிட்டு மேகசின் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் அதை வெச்சகன் எடுக்காமல் உங்களே பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. ஓய், என்ன பார்க்குற? என் பொண்டாட்டி குழந்த மாதிரி சாக்லேட் சாப்பிட்றத ரசித்து பார்த்துட்ருக்கேன். ஆஹா, அப்படியா? சாக்லேட் வேணுமா? கொடு. இந்தா. ஆஹா, தரமாட்டேன். ஏய், விளையாடாம கொடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிமின்க்கு சாக்லேட் தராமல் க்யூட்டாக விளையாண்டுட்ருக்கீங்க. ஏய் குட்ரி. சரி இந்தா. தரமாட்டேன். ஏய், இப்போ நீயே கொடுக்குறியா இல்லை நானா எடுத்துக்கிட்டுமா? முடிஞ்ச நீங்களே எடுத்துக்கோங்க. ஜிமின் உங்கள் லிப்ஸை பார்க்குறாரு. ஏய், சாக்லேட் என் கையில் இருக்குது, நீ எங்கே பார்க்குற? என் சாக்லேட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி அவர் மேலே படுக்க வைக்கிறாரு. டேய், என்ன பண்ணுற? சைலண்டாரு. நான் என் சாக்லேட்டை சாப்பிட போகிறேன். உங்கள் லிப்ஸில் மெல்ட்டான சாக்லேட்ஸ் ஒட்டிகிட்ருக்கோம். ஜிமினாரோட டங்கை வச்சு ஸ்லோவாக அதை லிப் பண்ணி டேஸ்ட் பண்ணுறாரு. நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. ஜிமின். யம்மி. ஏய், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுடி. என் லிப்ஸா சாக்லேட்டா? ரெண்டுமே. சி போடா. ஏவோயன். நம்ம ஷாப்பிங் போனோம்ல, அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் 100 ருபீஸ்க்கு ஏதாவது வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்கள? ஆமாம், நான் கூட ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் எடுத்து பேக்கில் போட்டேனே. அது என்னன்னு தெரியுமா? தெரில, ஏதோ சாக்லேட் ஃப்ளேவர் இருந்துச்சு. நானும் ஏதோ சாப்பிட்ற ஐட்டம்னு எடுத்து உள்ளே போட்டேன். அது சாப்பிட்ற ஐட்டம்ல. அப்புறம் வெயிட் பண்ண காட்டுறேன். ஜிமின் ஷாப்பிங் பேக்லேருந்து அந்த பாக்ஸ் எடுத்து உங்ககிட்ட காட்டுறாரு. என்னது இது? நீங்கள் பின்னாடி திருப்பி பார்க்குறீங்க. அப்போ தான் அது என்னன்னு உங்களுக்கு புரியுது. ஷீ
ஆஹா, இதையும் எடுத்து நான் ஜிமின் ஐம் ஷாய். ஃபர்ஸ்ட் அதை தூக்கி போடுங்க. ம், முடியாது. ஏவாயன், ஒரு டைம் இதை யூஸ் பண்ணி பண்ணலாமா? ம், ப்ளீஸ் டி. ம், வேண்டாம், அதை தூக்கி போடுங்க ஜிமின். ம், முடியாது. ஜிமின் ப்ளீஸ் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்னோட கையிலேருந்து பிடிங்க அதை தூக்கி டஸ்ட்பினில் போட்டுறீங்க. ஏய், இப்போ எதுக்கடி தூக்கி போட்டா? எனக்கு பிடிக்கல. சரி, போனா போயிட்டு போதா. நீ எனக்கு ஹாட்டாக ஒன்று தரேன்னு சொன்னல, கொடு. ஆமாம், நான் தரேன்னு சொன்னல. ம், கொடு. ஹாட்டா? என்னடி யோசிக்கிற? இல்லை, ஹாட்டா எப்படி தரேன்னு தான் யோசிக்கிறேன். அப்போ உங்கள் கையில் வச்சுருக்க சாக்லேட் பார்க்குறீங்க. ஓகே. நீங்கள் அந்த சாக்லேட் கடித்து சாப்பிட்ருப்பீங்கள்ல, அந்த இடத்துல மெல்ட் ஆகிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜிமினோட நெத்தியில், அவரோட நோஸில், அப்புறம் லிப்ஸில், செஸ்டில், அப்புறம் அவரோட நெக்கில் அந்த மெல்ட்டான சாக்லேட்டை வச்சு அப்படியே அப்ளை பண்ணுறீங்க. ஓய், என்ன பண்ணுற? நான் பண்ணுறதை மட்டும் ஃபீல் பண்ணுங்க. நீங்கள் ஜிமினோட நெத்திக்கிட்ட வரீங்க. உங்கள் டங்கை வச்சு அப்படியே அந்த சாக்லேட்டை லிப் பண்ணி கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே லிப் பண்ணிவிட்டு அவரோட நோஸ் கிட்ட வரீங்க. அங்கேயும் அதே மாதிரி பண்ணுறீங்க. அப்படியே லிப்ஸ் கிட்ட வரீங்க. அந்த லிப்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதை அப்படியே ஸ்லோவாக உங்கள் டங்கை வச்சு லிப் பண்ணி செம்மையாக டேஸ்ட் பண்ணுறீங்க. ஜிமினால சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே அவரோட செஸ்ட் கிட்ட வரீங்க. அங்கேயும் அதே மாதிரியே பண்ணுறீங்க. இப்போ அவரோட நெக்கு கிட்ட வரீங்க. அந்த இடத்துல செம்மையாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த ஹார்ட்டான கிஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்க. இப்போ ஜிமினை பார்க்குறீங்க. அவர் இந்த உலகத்திலே இல்லை, அப்படியே மெல்ட் ஆகி படுத்திருக்காரு. ஐ, மை டியர் ஹஸ்பண்ட், how is my heart treatment? செத்துட்டண்டி. ஜிமின், என்னடி சொல்லும்? தியேட்டரில் என்கிட்ட ஒன்று சொன்னீங்கல்ல, என்ன சொன்ன? என்னோட வயசில் இருக்கப்ப உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் தோணுச்சுன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், நான் கூட உனக்கு வீட்டுக்கு வந்து சொல்கிறேன்னு சொன்னேன்ல. எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா ஜிமின் மாமா? என்னடி சொன்ன? இன்னொரு டைம் சொல்லு. இல்லை, அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கணும்? அது இல்லை, அதுக்கப்புறம் ஜிமின்மா. சொல்ல மாட்டேன். ஏய், சொல்லுடி சொல்லும், ப்ளீஸ் சொல்லு. ஏய், சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள் இடுப்பை பிடிச்சி கிள்றாரு. ஜிமின் மாமா. ஐயோ, மாமான்னு சொல்லி என்ன கொல்றாளே. ஏய், இன்னொரு டைம் சொல்றேன். ஜிமின் மாமா. செம்ம செக்ஸியாக சொல்கிறடி. ஜிமின் அப்படி சொன்னதும் உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கம் வந்துடுது. நீங்கள் உங்கள் 2 கையை வச்சு உங்கள் ஃபேஸை மூடிக்கிறீங்க. ஓய், என்ன வெக்கம் வந்துருச்சா? அச்சோ, என் பொண்டாட்டி வெக்கப்படுறப்ப கூட அழகா இருக்கிறா. போ மாமா. ஜிமின் மாமா சொல்லு. சொல்ல மாட்டேன். ஏய், சொல்லுடி செல்லம். சொல்ல மாட்டேன், போடா. சரி, பரவாயில்ல விடு. உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சொல்லு. ஃபஸ்ட்டு அந்த ஃபீலிங் உனக்குள்ளே கொண்டு வரணும். எனக்குள்ளே வரணுமா? அது எப்படி வரும்? எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் பாரு. நான் உன்னை கிஸ் பண்ணுறப்ப உனக்கு என்ன தோணுச்சு? என்ன தோணுச்சுன்னா, ஒன்றும் தோணலையா? இல்லை, அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது எப்படி சொல்லணும்னு தெரில. ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா
அந்த அளவுக்கு அந்த ஃபீலிங் இல்லையே. சரி பரவாயில்ல விடு, நான் உனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ம். ஜிமின் பெட்லேருந்து எந்திரிக்கிறாரு. என்னாச்சு? வெயிட் பண்ணு. இங்கே என்ன பாரு, நான் எப்படி இருக்கேன்? டவலோட இருக்கீங்க. அது இல்லடி, பார்க்க எப்படி இருக்க? பார்க்க ஹாட்டாக செக்ஸியாக இருக்கீங்க. ம். இருக்கேனா? என்னை பார்க்க உனக்கு எப்படி தோணுது? என்ன தோணுது? ஒன்றும் தோணலையே. ஏ வயன், என்ன நல்லா பாருடி, உனக்கு ஏதாவது தோணும். ம். இல்லை ஜிமேன். இதுக்கு மேலே உன்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. டைரக்டாக ஆக்ஷன்ல இறங்கிட வேண்டிதான். ஆக்ஷனா? என்ன அது? வெயிட் பண்ணு. ஜிமின் உங்கள் பக்கத்தில் வராரு. ஜிமின், எதுக்கு இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறீங்க? சைலண்டாக படு. ம். நீங்கள் அப்படியே பெட்டில் படுக்கிறீங்க. ஜிமின் உங்கள் மேலே வராரு. என்ன பண்ண போகிறீங்க? உனக்குள்ள அந்த ஃபீலிங்ஸை கொண்டு வர போகிறேன். நீங்கள் ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே சொல்கிறீங்க. ஜிமின் ஃபஸ்ட்டு உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஜிமின் நெக்ஸ்ட் உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஜிமின் நெக்ஸ்ட்டு உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஜிமின், வெளியில் யாரோ ஷூட் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் பயந்துடுறீங்க. ஏய் வயன், இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, பயப்படாத. நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். ஜிமின் ட்ரெஸ் எடுத்து போட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போய் யாருன்னு பார்க்குறாரு. ஓகேடா அர்மேஸ், இந்த பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுறேன். பாய்.